சிக்மங்களூர் கட்டூர் நகர்ல இருக்கிற ஒரு வீட்டுல 31 வயதான ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டு அந்த வீட்டுல இருக்கிற 100 கிராம் தங்கமும் 2 கிலோ வெள்ளியும் கொள்ளை போயிருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த தகவல் கிடைச்சதுமே கிரைம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட விசாரணையில எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு, ஏன் நடந்திருக்கு, எதுக்காக இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்கன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். கொலை செய்யப்பட்டு இறந்து போன பெண்மணி 31 வயதான கவிதா. உடுப்பியை சேர்ந்த கவிதா MA வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே பல் மருத்துவரான ரேவத்னு சொல்லப்படுற நபர் கூட காதல் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படி காதலிச்சுட்டு வந்த 2 பேருமே தங்களுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட கொஞ்சம் மாதங்கள்லயே இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கவிதாவோட கணவரான ரேவத் பல் டாக்டர்ன்றதால அவருக்கு அடிக்கடி வெளியூர் போற பிரயாணம் இருந்து வந்தது. பல ஆண்டுகள்ல இந்த தம்பதிகளோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிருந்திருக்கு. இதற்கிடையில 5 வயதுல ஒரு மகனும் 11 மாத குழந்தையும் பிறந்து நல்லபடியா தான் வாழ்க்கைய கொண்டு போயிருந்திருக்காங்க. பிப்ரவரி 17, 2020 அன்னைக்கு தன்னோட பெரிய மகனை கூட்டிட்டு தன்னோட கிளினிக்கு போயிருந்திருக்காரு. அன்னைக்கு முழுவதும் கிளினிக்ல வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 6:45க்கு தன்னோட மனைவியான கவிதாக்கு போன் மூலமா பேசியிருந்திருக்காரு ரேவத். இறுதியா அந்த அழைப்புக்கு பிறகு மறுபடியும் ரேவத் தன்னோட மனைவிக்கு போன் செஞ்சிருக்காரு. ஆனா அந்த அழைப்பை அவங்க எடுக்கல. மறுபடியும் தன்னோட மனைவியோட செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டிருக்காரு. ஆனா அந்த அழைப்பை அவங்க எடுக்காததுனால ரேவத்க்கு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா ரேவத் போன் செஞ்ச உடனே கவிதா உடனே பிக் பண்ணி எடுத்து பேசுறதுதான் எப்போதும் வழக்கமா ஒன்னா இருந்திருக்கு. இதனால சந்தேகப்பட்ட ரேவத் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தன்னோட உறவினருக்கு போன் செஞ்சு தன்னோட மனைவிக்கு 2-3 முறைகள் போன் பண்ணியும் அவங்க எடுக்காததால வீட்டுக்கு போய் கொஞ்சம் பார்க்க சொல்லி கேட்டிருந்திருக்காரு. இதுக்காக ரேவத்தோட உறவினர் நபர் ஒருவர் கவிதா வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அப்படி போகும்போது முன்கதவு தட்டி பார்த்து திறக்கப்படாததால பின்பக்க கதவு வழியா போய் பார்த்திருக்காரு. அப்படி பார்க்கும்போதுதான் கவிதா கழுத்து அறுபட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ரேவத்க்கும் தகவல் சொல்றாரு. ரேவத் அன்னைக்கு கிளினிக்கு தன்னோட பெரிய மகனை கூட்டிட்டு போயிருந்ததால அவரை கூட்டிட்டு உடனடியா வீட்டுக்கு வந்து பார்த்திருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போதுதான் வீட்டுல இருந்த தங்க நகைகளும் வெள்ளி நகைகளும் காணாம போயிருக்கிறது ரேவத்துக்கு தெரிய வந்திருக்கு. இதன் பிறகு போலீஸ்க்கு தகவல் கொடுத்த ரேவத் தன்னோட மனைவியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பி இருந்திருக்காரு. அதன் பிறகு ரேவத் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட மனைவியை கொலை செஞ்சுட்டு தன்னோட வீட்டுல இருந்த நகைகளும் பணங்களும் திருடு போயிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்றாரு. ரேவத் தன்னோட மனைவியோட இறுதி சடங்குல கூட தன்னோட 2 குழந்தைகளும் கையில தூக்கி வச்சு கண்ணீரோட நின்னது உறவினர் மட்டும் இல்லாம இந்த செய்தியை கேட்ட பொதுமக்களுக்குமே ரேவத் மேல பரிதாபமும் அனுதாபமும் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையில போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல தான் ரேவத்தோட மனைவியான கவிதாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாயிருந்தது. அப்படி வெளியான ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸ்க்கும் கவிதாவோட உறவினருக்கும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா இறந்து போன கவிதாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல கவிதாவோட கழுத்து அறுபட்டு ரத்தப்போக்கு அதிகப்படியா வெளியாகி இறந்து போனதாவும் அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க ஊசி போடப்பட்டு இருந்ததும் தெரிய வந்தது. இதன் பிறகு போலீஸ்க்கு கவிதாவோட கணவரான ரேவத் மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால ரேவத்தை கூப்பிட்டு விசாரணை நடத்தணும்னு நினைச்ச போலீஸ் ரேவத்க்கு தொலைபேசி மூலமா அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல ரேவத் பாண்டி கொப்புளுன்னு சொல்லப்படுற ரயில்வே கேட் பக்கத்துல தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு காரை விட்டு இறங்கினவரு நேரா அவருக்கு எதிர் திசையில வந்த ட்ரெயின் மேல பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த சம்பவம் போலீஸ்க்கு தெரிய வரவே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தண்டவாளத்துல கடந்த ரேவத்தோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அதோட ரேவத்தோட கார் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. இதன் பிறகு ரேவத்தோட மொபைல்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்றத கால் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த மொபைல் நம்பரை வச்சு நடத்தப்பட்ட விசாரணையில ரேவத்தோட மொபைல் நம்பர்ல இருந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் போயிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற போலீஸ் அந்த நம்பருடைய வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது ராஜராஜேஸ்வரி நகர்ல இருக்கிற ஜெவக்ரௌடான்ற இடத்துல இருக்கிற வீட்டோட ஒரு அட்ரஸ்ன்றது தெரிய வந்தது. இதற்கிடையில அதே அட்ரஸ்ல இருந்து சுந்தர்ன்ற நபர் தன்னோட மனைவி வீட்டோடைய கதவு திறக்காம இருக்கிறதாவும் அவங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்தாலும்
இருந்தாலும் அதையும் ஏற்காம இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாரு. அந்த இடத்துக்கு போன போலீஸ் கதவை உடைச்சி உள்ள போய் பார்க்கும்போதுதான் சுந்தரோட மனைவியான அர்ஷிதா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டது தெரிய வந்தது போலீஸ்க்கு. இந்த சம்பவத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத போலீஸ் இதன் பிறகு அவங்களுடைய தீவிரமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணையில போலீஸ்க்கு தெரிய வந்தது ரேவந்த் அர்ஷிதா கூட தகாத உறவுல ஈடுபட்டிருந்தது தெரிய வந்திருக்கு போலீஸ்க்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி கிட்ட அர்ஷிதாவை மறு திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி அடிக்கடி சண்டையிட்டு இருக்காரு. இதனால ரேவந்த்க்கும் கவிதாக்கும் தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. இதனால ரேவந்த் தன்னோட மனைவிய எப்படியாவது கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட்டிருந்திருக்காரு. அதன்படி பிப்ரவரி 19ஆம் தேதி 2020 அன்னைக்கு தன்னோட மனைவியான கவிதாவை கூட்டிட்டு நகை கடைக்கு போயிருந்திருக்காரு. நகைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த ரேவந்த் தன்னோட மனைவிய கை கால்களை கட்டி வாயில துணி அடைச்சு அந்த வீட்டுல இருந்து கார் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்படி அங்க போனதும் கவிதாவோட வயிற்று பகுதியில மயக்க ஊசிய செலுத்திருக்காரு. அதன் பிறகு கவிதாவை ஒரு கூர்மையான கருவியால கழுத்து அறுத்து கொலை செஞ்சிருக்காரு. கவிதா உடல்ல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறத பார்த்த ரேவந்த் அங்க இருந்த மேட்டை பயன்படுத்தி இருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் செஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த ரேவந்த் கிட்ட தன்னோட பெரிய மகன் தன்னோட அம்மாவை கேட்கும் போது அம்மா கழிவறைக்கு போயிருக்கிறதா சொல்லி அங்க இருந்து 2 குழந்தைகளையும் தூக்கிக்கிட்டு கிளினிக்கு போயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் தன்னோட மனைவிக்கு போன் செஞ்சதாவும் அந்த அழைப்பை அவங்க எடுக்காததால போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததாவும் தன்னோட உறவினருக்கு தகவல் கொடுத்ததாவும் தெரியப்படுத்திருக்காரு. தன்னோட மனைவிய கொலை செஞ்சதுக்கு பிறகு வீட்டுல இருந்த நகைகளையும் வெள்ளி பொருட்களையுமே எடுத்து தன்னோட கள்ளக்காதலியான அர்ஷிதாவுக்கு கொரியர் மூலமா அனுப்பி இருந்திருக்காரு. மறுநாள் அந்த நகைகளை ரிசீவ் பண்ண அர்ஷிதா ரேவந்த் கூட தொடர்ந்து தொடர்புல இருந்திருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ரேவந்த்க்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வரவே ரேவந்த் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னதாவா அர்ஷிதாக்கு போன் பண்ணி பேசி இருந்திருக்காரு. அந்த ஆதாரங்களையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அப்படி ரேவந்த் தற்கொலை பண்ணிக்கிட்ட சில மணி நேரங்கள்லயே அர்ஷிதாவும் தன்னோட ரூம்லயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதோட அர்ஷிதா வீட்டுல இருந்து ரேவந்தோட மனைவியான கவிதா நகைகளை 110 சவரன் நகையும் 2 கிலோ வெள்ளியும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க போலீஸ். ஆனா அர்ஷிதாவோட கணவருக்கு அர்ஷிதாவுக்கும் ரேவந்த்க்கும் இருக்கிற தொடர்பே தெரியாம இருந்திருக்கு. அர்ஷிதாவோட கணவரான சுந்தர் ஒரு சாதாரண டிரைவர்ன்றது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. ரேவந்த் அர்ஷிதா கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தன்னோட மனைவியான கவிதா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவி இருவருக்குள்ளயுமே பிரச்சனைகள் அதிகமா இருந்ததா கவிதாவோட சகோதரரான பிரவீன் விசாரணையில தெரிவிச்சிருந்திருக்காரு. அதோட தன்னோட சகோதரி இறந்தது ஆரம்ப கட்டத்துல நகைக்காக தான் தன்னோட சகோதரி கொலை செய்யப்பட்டதா நினைச்சிருந்தாரு. ஆனா ரேவந்தே தன்னோட மனைவிய கொலை செஞ்சிருக்கிறதுன்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்றத தெரிவிச்சிருந்தாரு. ரேவந்தோட 5 வயது மகனையும் 11 மாத குழந்தையுமே தான் பாத்துக்கிறதாவும் ரேவந்த் இறந்ததால ரேவந்தோட அம்மாக்கு தான் கூட வரத்துக்கு விருப்பம் இருந்தா தன்னோட அம்மா போலயே ரேவந்தோட அம்மாவையும் பாத்துக்கிறதா சொல்லியிருந்தாரு. பிரவீன் தன்னோட சகோதரியான கவிதாவோட மரணத்துக்கு இறுதியா நீதி கிடைத்ததா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸோட உண்மையான விசாரணையும் தூரிதமான செயல்பாட்டுனாலதான் தன்னோட சகோதரிக்கு நீதி கிடைச்சதா தெரிவிச்சிருக்காரு. பல் டாக்டரான ரேவந்த் அர்ஷிதா கூட ஏற்பட்ட முறைகேடான உறவுக்காக தன்னோட மனைவியை கொலை செஞ்சிருக்காரு. அதன் பிறகு தன்னோட மனைவியோட கொலை சம்பவம் தெரிஞ்சதும் தானும் தற்கொலை செஞ்சு இறந்ததோட ரேவந்த் கூட கள்ள உறவுல இருந்த அர்ஷிதாவும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ரேவந்தோட தவறான உறவால 3 பேரோட உயிர் போனது மட்டும் இல்லாம கவிதா ரேவந்தோட 2 குழந்தைகளும் நிர்கதியா நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதோட அர்ஷிதாவோட கணவரான சுந்தரும் என்ன நடக்குதுன்றது தெரியாம மனைவியை இழந்துட்டு தனிமையில வாழ்ந்துட்டு வராரு. போலீஸ் இந்த கேஸ பத்தின சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் ரொம்ப திறமையா கண்டுபிடிச்சதோட இந்த கேஸ பத்தின முழு தகவலையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.